ரெண்டு பகுதியாக இருக்கிற கேள்வி, ரெண்டு விடையாக நான் கொடுக்கிறேன். முதலில் ஏற்கனவே அறிவித்த திட்டத்தை என்ன ஆச்சுன்னு கேட்குறார். அது காலம் மாற மாற சில சூழ்நிலைகள் நீடிக்கும், சிலது மாறும். மாண்புமிகு அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முறை என்னிடம் கூறினார் அவையில், இப்போ தியாகுவுக்கு தெரியுதா நிதி எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு. நான் அன்றைக்கும் கூறினேன், இன்றைக்கும் கூறுகிறேன். நேற்று அவர் மானிய கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கிறார், சுமார் 10,000 கோடி அளவிற்கு. அதே போல் நான் நிதியமைச்சராக இருக்கும் போதும் செய்தார். அதே போல் ஐடி துறைக்கு அன்றைக்கும் சுமார் 200 கோடி தான் ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கும் சுமார் 150 கோடி தான், இல்லை 130 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன மாறி இருக்குன்னா, அன்னைக்கு இருந்தபோது துறையில் இருந்த நிதி இந்த துறையால் செயல்படுத்தப்பட்டு இந்த துறைக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் சரியான நேரத்தில் வந்து இந்த துறையுடைய செயல்பாட்டுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் தட்டுப்பாடோடு இருக்குதோ, இந்த துறையோட நிதிநிலை அதோட மிகவும் தட்டுப்பாடாக இருக்குது. சுமார் 300 கோடி ரூபாய்க்கு மேல் துறை நிறுவனங்கள் இருந்த நிதி அரசுக்கு திரும்ப பெறப்பட்டது போன ஆண்டு. இன்னும் இந்த அசன்ட் சர்க்கியூட்ஸ் போல நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டிய நிதியும் எங்களுக்கு வந்து சேரவில்லை. அது இல்லாமல் இருக்கிற நிதியும் பல தடைகளோடு தான் செயல்படுத்த முடியும் என்ற சூழ்நிலையில் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் தடையாக இருக்கிறது. எனவே நிதிநிலை என்னைக்கு இந்த துறையில் சிறப்பாகுதோ அப்போ இந்த அறிவிப்பெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று கூறி